இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்று இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பயபக்தியோடு கூட வைக்க விரும்புகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தேவையான பிள்ளைகள் யாராவது தமிழ் கஷ்டமாக இருக்கு, எனக்கு மொழிபெயர்ப்பு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் கட்சியிலே இருக்கிறீர்களா? நெதர்லாண்ட்ஸ் பாஷையிலே புரியாதவர்கள் யாராவது இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தமிழ் புரியுமா? ரைட், எடுத்துக்கொள்வோமாக அன்பாங்களே. லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் அவருடைய 28வது வசனங்களை வாசிப்போமாக. லூக்கா 9 அவருடைய 28 வாசிக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். 29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் இருந்து ஒரு பகுதியை நாம் தியானம் பண்ணுவோம். இது அருளுரை என்ற படியினால, ஞாயிற்றுக்கிழமை என்ற படியினால் அருளுரை ஆற்ற வேண்டிய கடமை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலும் இதை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஜெபம் பண்ணினார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதாவது மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள், இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார் என்று, மற்றது அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணினார் என்று பல குறிப்பிட்ட சம்பவங்கள் இருக்கு. அப்ப மட்டும்தான் அவர் ஜெபம் பண்ணினார் என்றல்ல, அவருடைய ஜெபம் பண்ணுதல், அதாவது கடவுளோடு உள்ள தொடர்பு, பிரார்த்தனை, அதான் உரையாடல், ஜெபம், மன்றாட்டு, விண்ணப்பம், இவை எல்லாமே அவருடைய சரீரத்திலே இரத்தத்திலே ஊறிப்போன ஒரு காரியம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவார், எல்லா வேளையிலும் ஜெபம் பண்ணுவார். மழையில நனையும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார், பசியா இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார், துக்கமா இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார், தனிமையா இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார், மக்களோடு இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார். எப்ப பார்த்தாலும் பிரேயர், ஜெபம் 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 தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் வெற்றி வாழ்க்கையுடைய ரகசியம். கடைசி சிலுவையிலே சாகும் பொழுது, மறிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு தான் மறிக்கிறார். பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஜெபத்தோடு தான் மறிச்சார், ஜெபத்தோடு தான் போனார். ஆனா இன்றைய கிறிஸ்தவ பிள்ளையோட வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய இந்த பகுதி மிக மிக குறைஞ்சு போயிருக்கு. ஜெபம் பண்றது மிக மிக பிரேயர் வாழ்க்கை மிக மிக அற்று போயிட்டு. இதை கேட்டா எத்தனை பேர் நீங்க ப்ரே பண்றீங்கன்னு கேட்டா, ஏதோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு கடமைக்கு காலையிலே அப்படி இப்படி என்று. ஆனா வாழ்க்கையிலே இந்த ஆண்டவருடைய பின்னணியில நாம் வாழ விடுமானால் ஜெபம்தான் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில். ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு பிரேயர் லைஃப் தான். வேத அறிவு, நீங்க பைபிள் ஸ்கூல் போய் படிக்கலாம், எவ்வளவு சர்டிபிகேட் எடுத்து போகலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியர்கள் செய்யலாம், ஆனா ஜெபம் இல்லாட்டி தோல்விதான் அடைவீங்க. அடுத்த வீழ்ச்சி தான் வரும். சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமானால், பாடுகளை ஜெயிக்க வேண்டுமானால், கஷ்டங்களை சகிக்க வேண்டுமானால், துன்பங்களை மேற்கொள்ள வேண்டுமானால், அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க ஜெபத்தை நீங்க செய்யணும், ஜெபம் பற்றவர்களா இருக்கணும். அது இந்த நாட்களிலே சாத்தான், பிசாசின் உலகத்தின் எதிரி நம்முடைய வாழ்க்கையை பிஸியாக்கி விடுறான். அவனுக்கு தெரியும் பிரேயரால பெரிய வெற்றி இருக்கின்ற, பிரேயரால் பெரிய காரியத்தை செய்திருவோம், உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும், உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் என்று அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியுது. அதனால் வாழ்க்கை பிஸி ஆயிட்டு, அங்கோடு இங்கோடு, இங்க போ அங்க போ இங்க போ சொல்ல ஜெபிக்க நேரம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், இதுக்கு மட்டும் நேரம் இல்லாம போயிடும். எனவே இந்த மத்தியானத்திலே ஆண்டவர் என்ற இந்த பிரசங்கத்தை இந்த மனதிலே போட்டார். 2 பிரசங்கம் வச்சிருந்தேன், இந்த ஒன்று இருக்கு, 2 மரங்களை குறித்து பேசுவதற்கு. ஆனால் ஏதோ ஜெபம் பண்ணுதல், ஜெபம் பண்ணினா உங்க வாழ்க்கையிலே நன்மையில சந்திப்பா என்று உள்ளத்தொரு ஏவுதல் வந்தபடி நான் இந்த பிரேயர் எடுக்கிறேன். இந்த சப்ஜெக்ட்
எனவே அவர்கள் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுகையில் எங்கே போனார்னா ஒரு உயரமான மலையின் மேல் ஏறினார். அதுக்காக இந்த உயரமான மலையில் தேடி தெரியாதீங்க. உயரம் மலையில போயிட்டு ஜெபம் பண்ணினால்தான் ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்க நினைக்காதீர்கள். ஆனா மலைக்கு மேல் போய் ஏறி இருந்து பார்த்தீர்கள் என்றால், மலை ஏறின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? மலை ஏறி இருக்கிறீர்களா? உச்சத்தில் ஏறி பாருங்கள், அற்புதமான காட்சி, மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது வானம் கிட்ட பூமி எல்லாம் கீழே பாதத்துகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காட்சிகள் அழகா இருக்கும். ஏதோ சரீர பிரகாரமாக மனதுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சிமா இருக்கும். நான் ஏறி இருக்கிறோம், சீனாய் மலை அதில் வச்சு ஏறி இருக்கிறோம். பல மலைகள் அந்த நாட்களில் வாலிப காலத்திலே, இப்ப கொஞ்சம் கஷ்டம் ஏறிலாங்க இருக்கு. ஏறி அங்க இருந்து பார்த்தால் ஒரு மன அமைதியோ சந்தோஷம். அதனால தான் இன்றைக்கு மலைக்கு மேல கோயில்களை கட்டி வச்சிருக்கிறோம். பாருங்க, கோயில்கள் பெரிய பெரிய கோயில் எல்லாம் மலை உச்சிதான் கட்டுவோம். அது விகாரையா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், கட்டி வச்சிருக்கிறோம். என்ற மனுஷனுக்கு தெரியும் அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய தரிசனம் காட்டுறதுக்காக தன் 3 நெருங்கிய சீடர்களோடு கொண்டு போகிறார். பாருங்கள், யாக்கோபு, யோவான், பேதுருவை மட்டும் கூட்டிக் கொண்டு போய் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் அப்படியே பிரகாசிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான் நமக்கு முன் உதாரணம். அவரை பின்பற்றும்படிதான் நானும் நீங்க அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் எல்லா நேரமும் ஜெபம் பண்ணினபடினால அவர் எப்பொழுதுமே பிதாவோடு பேசிக்கொண்டே இருப்பார், ஜெபிச்சு கொண்டே இருப்பார், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். இப்ப இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணும் பொழுது முகம் பிரகாசிக்கிறது. இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவருடைய முகம் நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால், நீங்க அழகா இருக்க வேண்டுமானால், நீங்க நல்லவர் பார்த்தா எல்லாரும் ஒரு சந்தோஷமாய் ஒரு மகிழ்ச்சியா உள்ள முகம் காணப்பட வேண்டுமானால், யாரு கடவுளோடு நெருங்கி பழகி பேசுறானோ அவனுடைய முகம் பிரகாசிக்கும். இது உண்மையான, இது சும்மா இருக்க. இதுக்கு எந்த மேக்கப்பும் நீங்க போட தேவையில்லை. இன்றைக்கு ஃபவுண்டேஷன் அந்த டேஷன் போட்டு அடிச்சு பெரிய இல்லை, எந்த மொழிக்கு தூக்கி குப்பையில போட்டு அந்த காசை ஆண்டர் கொடுக்க உழைத்து செய்யும். இன்னத்துக்கு தான் பூசி கொடுத்து நீ தேவனுடைய சமூகத்தில் மட்டும் மணி நேர கணக்காய் சொன்னார், உன் அறை வீட்டு கதவுக்குள்ள போ, கதவை பூட்டு, அந்த இடத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அங்க மலை விட்டு போக தேவையில்லை, காடுகளுக்கு போக தேவையில்லை, வனாந்தரம் போக தேவையில்லை, உன் வீட்டு அறைக்குள்ளே போ, கதவை பூட்டு, நீயும் கடவுளுமாய் பேசு, வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணிப்பார். ஜபிக்கிறவளா இருந்துப்பார், ஜபிக்கிறவனா இருந்துப்பார், மற்றவனை அடையாளம் காணும். இந்த முகத்துல வித்தியாசம் இருக்கு, முகத்துல வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அனுபவம், ஒரு முறை ஒரு தேவனுடைய நான் கண்ணால் பார்த்தேன். இந்த ஆரம்ப நான் விசுவாசியா இருந்த பொழுது பல அனுபவத்துக்குள்ளே ஆண்டை நடத்தினார். ஆச்சரியமா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சபை கூட்டங்களும் இல்லை, இந்த மாதிரியான வேத படிப்புகளும் இல்லை, புத்தகங்களும் இல்லை. இந்த இருக்கிறவங்களுக்கு யூடியூப், அந்த டியூப், சைக்கிள் டியூப் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நாங்க ஜெபம் பண்ணி ஆண்டு பாட்டு எடுக்கிறோம், பிரசங்க எடுக்கிறோம், ஜெபம் பண்ண வந்தோம். அப்போ ஒரு தேவ ஊழியக்காரரை நாங்க அந்த நேரத்தை எடுப்பிச்சிருந்தோம். அப்போ கொஞ்சம் கூட்டம் தான், இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் கிறிஸ்துக்களை மறைச்சிட்டார். நல்ல வல்லமையான ஊழியக்காரர், இஸ் பிரேயர் மேன். ஜபிக்கிறோம். ஒரு 10 தனி அறையெல்லாம் தற்கப்பார். விஜேந்திரன் எனக்கு ஒரு தனி அறை தான் கொடுத்துருவோம். அப்படி இருந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜபிக்கிற ஒரு மனுஷனாக அவர் இருப்பார். உபவாசம் தான் அவற்றை ஜெபம். இப்போ அவரை வளர்ச்சிட்டு ஏர்போர்ட்ல இருந்து அவரை கூட்டிக் கொண்டு நானும் இன்னொரு என்னுடைய நண்பரும் கூட்டிக் கொண்டு வந்து அப்படி வீட்டில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்கன்னு ஒரு கோப்பியை குடிச்சு போட்டு அப்படியாக அவர்கள் 2 பேர் பேசினார்கள். நான் 3வது பார்த்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று பார்த்தா 2 முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அதை கதைச்ச விட்டமும் பிரகாசிச்சது, அவற்றை ஊழியக்காரமும் பிரகாசிச்சு. ஆச்சரியமாய் பார்க்கிறது, என்ன கலைப்போட வந்துருந்தால் எப்படி இருக்கும், முகமெல்லாம் கருத்து போய் இருக்கும். அதுவும் பிரயாணம் செய்தவர் இந்தியாவிலிருந்து, அதாவது வேற நாடுகள் தூரத்துக்கு வந்தவர், எத்தனை 10 மணித்தியான பயணம் செய்து வந்தோன்றப்போ எப்படி இருக்கும், ஒரு கலைப்பா இருந்திருக்கும், வியர்வு அடைஞ்சிருக்கும். அனுபவம் பிரகாசிக்கும். 2 பேர் கூட்டிட்டு வந்தவர் காரை ஓடணுன்றப்போ பிரகாசிக்குது, பக்கத்தில் பேசிக்கொண்டு முகம் பிரகாசிக்குது. ஆச்சரியப்பட்டு விசாரிச்சு அதுதான் யோசிச்சேன். மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் நின்றாங்க. கீழே வரும்பொழுது முகம் பிரகாசிச்சு எல்லாருக்கும் நான் முக்காடு போட்டுருக்கேன். பாத்தீங்களா,
நீங்க ஒரு ஜெப வீரனாயிருந்தா, நீங்க ஜெபிக்கிறவனாய் கடவுளோடு தனிய, கூட்டத்தோடு வேண்டாம், அது ரெண்டாவது உண்டாகும். தனிய ஜெபம் பண்ணணும், தனி அறைக்கு போய் கடவுளோடு பேசவும். அது கஷ்டமான காரியம். தனிய போய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். நம்முடைய பிள்ளை எங்க குற்ற மனசாட்சி வர ஆரம்பிக்கும். நம்முடைய மனசாட்சி அப்படி திறக்க ஆரம்பிக்கும். அதனால அநேக பேர் தனிய போறது இல்லை, கூட்டத்தோடு கூட்டமா அடிச்சுட்டு போயிருப்போம். என்று அங்க ஒண்ணு தெரியும். தனிய போகும் பொழுதுதான் மனசாட்சி பேசும். நீ அந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி அப்படி பேசும் பொழுதுதான், ஐயோ ஆண்டவரே என்ற பாவத்தை மன்னியும் அப்படி ஒரு சோறு வர பார்க்கும். ஜெபிக்க முடியாமல் போகும். ஆனா முடியாது, தொடர்ந்து அறிக்கை செய்து விட்டு ஒப்புரவாகும் பொழுது பிறகு ஆவில நிரப்புவார். ஜெபம் பண்ணி போட்டு வெளியே வாங்க, உங்களோட முகத்தில் இருக்க மாற்றத்தை பார். நான் எதையும் சொல்லிக் கொண்டு வா. சும்மா ஒரு மெசேஜ் ஒரு செய்தியோட பார்ப்போம் என்று போட்ட பொழுது இந்த யூடியூப்ல ஒரு சொல்றார், ஒரு உலக மனுஷன் சொல்றார், உலக மனுஷன். அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த நாட்டில் மக்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்கள் உட்படுத்தான் தன்னுடைய முகம் பிரகாசிப்பதற்காக இந்த ரோஜா பூ பவுடர் அதை பூசி ஒரு 15 நிமிஷம் வச்சுக் கொள்ளுங்க, பிரமோத்த கழுவுங்க, அது அப்படியே அந்த முகம் உங்களுக்கு நல்ல அழகா இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கு. இப்ப நான் சொன்னதால பேர் வாங்கி போட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் பிரசங்கங்களுக்காக சிலதில் எடுத்து வைக்கிறது. ஓஹோ என்ன நடக்கிறதுக்கு இதை பூசி வச்சுக் கொள்ளுங்க. இது இங்க போட்டு கடைசியாக சொல்லுவாங்க, வேணுமெண்டா கிட்ட கடைக்கு போன் பண்ணுங்க, ஆன்லைன் அனுப்பி வைக்கிறோம், கடைசியில் அதை போட்டுரும். அப்படியே போட்டு பாருங்க. அப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மொத்த கழுவி பாருங்க. அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க மடவையில பாக்குறீங்க, இதெல்லாம் அறியாங்கிறாங்க. நீங்க நான் சொல்றீங்க பவுண்டேஷன் பூசி நீங்க ஏதாவது கிரீம்களை பூசுறீங்கன்னா, அதாவது கடவுள் இந்த உடம்புல இருந்து இந்த வியர்வை துளி மூலமாய் கழிவுகள் போறதுக்காக உள்ளங்கை உள்ளங்கால் மற்றது இந்த இதுகளோடாக வியர்வை மூலமாக வெளியேறுவதற்காக வச்சிருக்கிறார். அதை போய் நீங்க அடைச்சிட்டா என்ன நடக்கும்? வெளியே போக வேண்டிய இதெல்லாம் அடைச்சிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்போ இந்த கான் ஒன்று இருக்குது, இதை போய் பிளாக் பண்ணி விட்டா என்ன நடக்கும்? பட்டிச்சு இன்னொரு பக்கத்தால் பட்டிச்சு பரப்பாக்கும். அதே போலத்தான் அதை என்ன செய்ய, ஒரு பக்கத்தால் தள்ளி பருக்கள் வருது. பிறகு அதை கழுவி விட்ட உடனே முகம் அப்படியே சுருக்கம் விடுது. இனி அதுக்கு மேல பூசி அதுக்கு வாங்கி இது ஏன் இந்த வேலைக்கு போறீங்க? இதை இன்னத்துக்கு இவ்வளவு காசு பணத்தை செலவழிக்கணும், இன்னத்துக்கு அதிகத்துல வாங்க வேணும். இந்த இருக்கு தேவ சம்பவம் இருக்கு, பிரகாசிக்கத்தானே ஓடியாடி தெரியும். கடவுளுடைய சமூகத்தில் இருந்தா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளத்துல கடவுள் இருப்பாருன்னா முகத்துல பிரகாசிச்சுட்டு போகுது. உள்ளத்துல சுத்த மனசாட்சி என்றா முகம் நல்லா பிரகாசிச்சு கொண்டு இருக்கு, சந்தோஷமா இருக்குமே. உள்ளத்துல சமாதானம் இருக்குண்டா முகத்துல சமாதானம் தெரியுமே. உள்ளம் நல்லதா இருந்தா முகத்துல நல்லதா தெரியுமே. இதுதான் என் திருக்குள்ள அது கேடுள்ளது என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறாரே. அவர் சிந்திச்சு பாருங்களேன் அன்பானவர்களே. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்துக்கு போவதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அது ஒதுக்கக்கூடாது. எல்லா தேவ பிள்ளைகள் என்ன கடவுள் சமூகத்துக்கு போய் யாரா இருந்தாலும் போய் கடவுளை கூப்பிட்டு பாருங்க, உண்மையா கூப்பிடுங்க பார்ப்போம், உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க பார்ப்போம். இந்த முகம் பிரகாசிக்கிறதுக்கு அல்ல, உங்களுக்கு எவ்வளவு சமாதானம் மகிழ்ச்சி சந்தோஷம். உங்களை பார்த்தோன்னு சொல்லுவார்கள், உங்களுக்கு என்ன நடந்தது, சந்தோஷமா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிற மாற்றமா இருக்குன்னு சொல்லுவார்கள். முந்தைய ஆரம்ப நாட்கள்ல நான் எனக்கு இது பெருமைக்கு நான் சொல்லல, தாழ்மையா சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல தேவ சமூகத்துல அதிகமா இருப்பேன். அப்ப எனக்கு வேலை வெட்டி இல்ல, குடும்பங்களும் இல்ல, ஒன்றுமே இல்லை. தன் ஞாபகம் 29 வயசு 30 வயசு தேவ சமூகத்தில் பைபிளும் ஆண்டவர் கூட இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பல கேள்விகளை கேட்பேன். அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டு அப்படி பண்ற லைஃப் தான் எனக்கு அப்படி இருந்தது. அப்ப இந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய பையன்கள் வருவார்கள், நம் வாலிப பிள்ளை வருவார்கள், என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார்கள். அப்ப அவர்களை நான் கேட்பேன், நீ எப்படி இருக்கிறான்ற அப்படி கேட்டோன்னா சொல்லுவார்கள், அண்ணன் எங்களை பார்த்து கதைக்காருங்க, உங்களோட கண்ணை பார்க்கலாம் இருக்கு. நான் ஏன் பார்க்க கீழே கொடுத்து சொல்லுவார்கள் பதில். ஆனா இப்ப அந்த கண்கள் இல்லை, லென்ஸ் எடுத்துட்டான், இப்ப ஆர்டிபிஷியல் லென்ஸ். அந்தபடியாக அந்த நாட்கள்ல அப்படியாக இதெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டு யோசிப்பேன், இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி. பிறகுதான் இந்த வேதத்தை வாசிக்க எனக்கு விளங்கிச்சது. ஆண்டருடைய சமூகத்தில் போய் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு மனுஷிக்கு முன்பாக எவனும் நிற்க முடியாது. பார்வோனுக்கு முன்பாக மோசே தைரியமா நின்றார். நடுவில் நாம் பார்வோம், மோசையோட கதைக்க முடியாமல் போயிட்டு அந்த பெரிய சக்கரத்துக்கு முன்பாக. என்னன்னா ஜெபிக்கிற மனுஷன்,
அப்போஸ்தலர் முன்பாக பாருங்கள், எத்தனையோ மனுஷர்கள், பெரிய மதவாதிகள், மதத்தை கையில வைத்திருந்தவர்கள், இஸ்ரவேலை ஆட்டி படைத்தவர்கள் நடுங்கினார்கள். ஒன்றும் செய்யலாம் போச்சு. ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஏழை குடும்பத்தில் தான் வந்தார். எங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷனா வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிலாத்துக்கு முன்பாக தைரியமா நின்றார். பிலாத்து நடுங்கி போனான். சத்தியமாவது என்ன என்று நடுங்கினான். எவ்வளவு கேள்வி கேட்டான் அவரை விடுதலையாக்குறதுக்கு. அவர் முன்கணிக்கலாம் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஒரே ஒரு வழி பிரேயர் லைஃப் தான், ஜெப வாழ்க்கை. விசுவாசிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணு. நீ எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாது. நீங்க எதை மறந்தாலும் ஜெபத்தை மறக்காது. கடைசி காலையில் எழும்பி உனக்கு 5 நிமிஷம் இருந்தாலும் அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்கல்ல, அதையா சொல்லு. அந்த பிரேயர் பரலோகத்தில் பரமபிதாவே அதுல எல்லாமே இருக்கு. அதுதான் ஜெபம் பண்ணல. கடைசி நீ அதையாவது மனதார சொல்லிட்டு போ. அது பொது மக்களுக்காக வேண்டிக் கொள்ள சொன்ன ஜெபம். அந்த ஜெபங்கள் பொது மக்களுக்காக. அப்படி ஜெபம் பண்ணிப்பார். எனவே பார்ப்போம், பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள். அவருடைய முகம் சூரியனை போல மாறிட்டு பாருங்கள். இப்ப பாருங்கள், எனவேதான் அதுக்கு பின்பாக என்ன உண்டாயிட்டது பாருங்கள். 30ஆம் வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, பாத்தீங்களா? அப்ப இந்த பிரேயர் பண்ணும் பொழுது பாருங்க, அடுத்த ஒரு பிரேயர் பண்ற மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவனுடைய முகம் ஒரு பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய உள்ளம் பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, அடுத்ததாக ஏற்கனவே மறுத்து போன பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்க ஐக்கியத்துக்கு வருது. ஜெபிக்கிற உனக்கு இந்த ஐக்கியம் வரும். உன்னுடைய ஜெப அறையில இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வருவார்கள். எப்படி உயிரோட வருவார்களா? இல்லை. எப்படியோ அவர்களுடைய வசனங்கள், வார்த்தைகள் உனக்கு ஞாபகத்திலே வரும். ஜெபம் பண்ணிப்பார். இப்படிப்பட்ட பக்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை நடத்துறவராக இருக்கிறார். மோசேயும் எலியாவும் ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ளாக மன்னிக்கவும், அவர்கள் கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த மலையிலே இந்த 2 பேரும், அந்த 2 பரிசுத்தவான்களும் உண்டாயிருக்கு. வாசிப்பார்கள் கொலோசியர் 1:12. இது உண்மையான வார்த்தை. கொலோசியர் 1:12 பாருங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினோர். பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். யார் அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்? ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ளாக நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாம் இருக்கு, ஈசாக்கு, அப்படி நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் தகுதி, அவர்களோடு உள்ள ஐக்கியம் ஏற்படுவதற்காக தகுதி நம்மை ஆக்கி வச்சிருக்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அவர்களால் லைட்ல இருக்கிறார்கள். அவருடைய கதைகள் முடியவில்லை. எனவேதான் அவர்களும் வெளிச்சத்தோடு வெளிச்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு மருவமனையில் அவர்கள் தரிசனமாகிறார். இது ஒரு பிரேயர் மேனுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் ஜெபத்தில் இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்த்திருக்கிறார்கள். ஜெபத்தில் எத்தனையோ தூதர்கள் வந்து தரிசனம் வந்தவர்கள் கொடுக்கிற பாடல்களை கேட்டு இருக்கிறார். இந்த சாரால் நவரோஜி அம்மாள், நீங்க அதை கம்பி சாரால் நவரோஜி அம்மாள் தெரியுமா? எத்தனை பேர் தெரியாது. பாடல் நாங்கள் நிறைய பாடுறோம். அவங்களெல்லாம் பாடல் இயற்றதெல்லாம் சும்மா இல்லை. இந்த திருப்பாடல் நாங்கள் படித்தோம், இந்த கீர்த்தனைகள், வேதநாயன் சாஸ்திரியார் போன்ற பழைய பக்தர்கள் எல்லாரும் சும்மா ஏதோ ஒரு கீபோர்டில் ஒரு தாளத்தை போடும், அதுக்கு ஏற்றபடி ஒரு பாட்டை வாசிச்சுட்டு போகணும். இந்த காலத்தில் கீபோர்டில் அந்த 3/4 அந்த அந்த கோவா அதை போட்டு விட சொன்னால் அது அடிக்கடியில் இங்கே ஒரு டியூனை போட்டு பாட்டுகளை ஏற்றது நிறைய நடக்குது. அந்த நாட்களில் கீபோர்டுகளும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த டியூனும் ஒன்றும் இல்லை. பரத்திலிருந்து வருகிற இசை, அதாவது இவர்கள் ஜெபிக்கொண்டு இருக்கும் பொழுது பரத்திலிருந்து வரும் அந்த நேரம் வருகிற இசைகள் இருக்கு. அவர்களை சொல்வது பரகவி என்று. பரகவி இப்படி அவர்கள் ஜெபம் பண்ணி போட்டு அவர்கள் படுத்திருப்பார்கள்.
திடீரென்று ஒரு பாட்டு ஒன்று வரும் அவர்களுக்கு. உடனே எழுந்தில் போட்டு கையை தட்டிய சீடர்கள் இருப்பார்கள், எழுதுங்கன்னு சொல்லி அப்படியே தொடங்குவார்கள். அந்த சீடர்கள் எழுதி போட்டு பிரதான பாட்டா கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட நவரோஜி அம்மா இவங்க எல்லாருமே ஜெபத்துல தூதர்கள் பாடுற சத்தம், இந்த மாதிரியான தூதர் மனுஷர் பரிசுத்தவான்கள் கொண்டு வர்ற ஜெபங்களையும் பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். அப்படி அநேக பாடல். இதை சொல்ற பரகவி என்று, பரத்திலிருந்து வருகிற கவி, பூமியிலிருந்து வருகிற கவி அல்ல, இது பரத்திலிருந்து வர்ற கவி. அது கடவுள் கொடுக்கிறது, தேவ மனிதர் மூலமாய் வருகிறார். அருமையான பாடல்கள் இருக்கு. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து எழுதிய பாடல்கள், அவர்கள் உபவாசத்தில் இருந்து எழுதிய பாடல்கள், சாகும் தருவாயிலிருந்து எழுதிய பாடல்கள், இப்படி தூவ கொடுக்கிற பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஜெபிக்கிறவனுக்கு வசனங்கள் வரும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்ன கேட்டு பாருங்க, அவனுக்கு வசனங்கள் வாக்கு தத்தங்கள் வந்து குவிஞ்சு கொண்டிருக்கும். இருக்கா இல்ல இனியாவது அது செய். ஜெபிக்கிற மனுஷனுக்கு உடனே வசனங்கள் முதலே ஏற்கனவே வந்துடும் வசனம். நீ பாடுகள் வேதனைகள் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக வராது, அதுக்கு முன்பே கொடுப்பார் ஆண்டவர். சொல்லிடுவார்கள், இந்த ஐக்கியத்திலிருந்து வரும், தைரியமாயிருந்து. இன்னாருடைய வாழ்க்கை வரலாறை வாசி என்று சொல்லி வரும், இந்த புத்தகத்தை வாசி என்று வரும். இந்த மாதிரி மனதில் ஏவுதல் வரும். ஒரு ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவனை விடுங்க, ஜெபிக்காத விடு. அதனால்தான் மனுஷனுக்கு ஒரு ஜெபம் என்பது ஒரு ஆணி வேர் மாதிரி, ஒரு ஜீவ நாடி உயிர். எப்படி ஒரு மூச்சு நமக்கு அவசியமோ, உயிர் வாழ்றதுக்கு சுவாசம் அவசியமோ, அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா வாழ்றதுக்கு பிரேயர் அவசியம். இல்லாட்டி செத்து போயிடும். புறடி பாவம் தான் செய்வேன், பாவத்தை மேற்கொள்ள மாட்டேன். ஜெபிக்காத பாருங்க, ஏதாவது பாவத்துல அசிக்கப்பட்டிருப்போம், ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ள இருப்போம், அவனை ஜெபிக்க முடியாது. ஆனா ஜெபிக்கிறவன் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தான் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ ஒரு பிரேயர் மேனா இருந்தா, ஜெபிக்கிற மனுஷனாய், கடவுளோடு பேசுறவனா இருந்தா, மனுஷரோடு குறைவாத்தான் நீ பேசுவார். கடவுளோடு அதிகமாய் பேசுகிறவன் மனுஷரோடு கொஞ்சம் தான் பேசுவான். ஆண்டவர் அப்படி கொஞ்சம் தான் பேசுவார். இரவு முழுக்க அவர் என்ன செய்வார்? தேவனோடு கடவுளோடு பேசுவார். மனுஷரோடு ஒரு கொஞ்சம் தான் பேசிட்டு போவார். மனுஷரோடு நிறைய பேசுறவன் கடவுளோடு குறைவாத்தான் பேசுவான். இந்த ரெண்டும் அதிகம் பேச மாட்டார். மனுஷரோட பேச்சு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா நமக்கும் சொல்லுங்க, யாரோட பேசுறது விருப்பம்? மனுஷரோட இருந்து வாட்ஸ்அப் மூலமாக ஃப்ரீ தானே, மெசேஜாக போட்டு அங்கேயும் கதைச்சு இங்கேயும் கதைச்சு போற வழியிலையும் கதைச்சு பஸ்ஸுக்குள்ள இல்லாச்சு ஒற்றே கதை தான் நம்முடைய வாழ்க்கை. வாயை கொஞ்சம் மூடி இரண்ட கூடாது. ஆனா தேவனோடு உலாவி தேவனோடு பேசுற ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட பேச்சணும் பற்றிடும். இதெல்லாம் இருக்கு. அதனால அது நீங்க அந்த அனுபவத்தில் வரும். நான் ஏன் சொல்ல வாரேன்டா, பிரேயர் லைஃப் தயவு செய்து விட்டுறாதீங்க. பிரேயர் லைஃப் நீங்க விட்டுக்கண்டா, ஜெப வாழ்க்கையை விட்டுக்கண்டா ஒன்றுமே இல்லை. அங்க ஒன்றுமே வராது. அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் தான் உள்ளத்தை நிரப்பும். அவநம்பிக்கை, அவிசுவாசம், முறுமுறுப்பு, நம்பிக்கை வராது. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பிடிக்கிறது, இதுதான் வாழ்க்கையில் வரும். ஏன் அங்க இல்லை உண்டு. கடவுள் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வரும். என்ற ஜெபம் சொல்லிக் கொடுக்கும். நான் விடமாட்டேன். கர்த்தர் என்னை இப்ப பாடுறீங்களே பாட்டு, நான் விடமாட்டேன், நம்புவேன், உண்மையே நம்புவேன் சொல்லிக் கொண்டிருக்கேன். அந்த மாதிரியான உறுதியான இது வரும். எனவே போனது போகட்டும். இந்த நாள்ல அதிகமாக நாங்கள் ஜெயிப்போம். பவுலடிகளுடைய வாழ்க்கையை பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பெரிய லிஸ்டே போடுறார். யாருடைய லிஸ்ட்? முந்தி வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, ஜெப வீரர்களை, பரிசுத்தவான்களுடைய, விசுவாச வீரர்களுடைய பட்டியலை போடுறார். இதெல்லாம் அவருக்கு அப்படி தெரியும். ஞாபகத்தில் வருது. இந்த லெட்டர் எழுதும் பொழுது பார்க்க பற்றி சொல்லவா, கிரியோனை பற்றி சொல்லவா, தெபோரா பற்றி சொல்லவா, ஆபிரகாம் பற்றி சொல்லவா என்று போட்டு கொண்டு போறார். அப்படி லிஸ்ட் உண்டு. சிம்சோனை பற்றி சொல்லவா, அதை பற்றி சொல்லவா, இவரை பற்றி சொல்லவா. என்னென்ன அவருக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. கடைசியில முடிக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசத்தை தொடக்கிறவருமாகிய முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடுங்க, அப்புறம் பாருங்க. அவ்வளவு பெரிய லிஸ்ட் அவருக்கு அப்படி ஞாபகம் வருது.
ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். எல்லாரும் வருது. பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். எனவேதான் ஜபிக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உலக சிந்தையெல்லாம் போய், இந்த உலகத்துல வாழணும், அது வேணும், இது வேணும் என்றெல்லாம் போய் அவனுக்கு அந்த பரலோக சிந்தனை அவனுக்கு வருது. ஆவிக்குரிய சிந்தனை. பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாய் நடக்கணும், அன்பாய் இருக்கணும், மற்றது இப்படியாக பட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அதனால தான் அவனுடைய சரீரம், அவனுடைய வாழ்க்கை அது மாறுது. வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு வழி பிரேயர். கடவுளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, ரெண்டு பேர் ஒன்றா இருக்கும் பொழுது பாருங்க, அந்த நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ள கரிய போட்டு அப்படி இருக்கும். நம்முடைய ஊர்ல அடுப்பு பார்த்துருக்கிறோம், கரிய போட்டு தணல் எடுப்பார்கள். எப்படி இருக்கும்? நெருப்பு தணல். கரிய போட்டா நெருப்பு ஒன்று வந்துடும். நெருப்பு கறிக்குள்ள இருக்கும், கறி நெருப்புக்குள்ள இருக்கும். அது போல கர்த்தரோட இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்குள்ள, அவன் கர்த்தருக்குள்ள, ரெண்டுமே நெருப்பம் போயிடும். இதுதான் பிரேயர் லைஃப். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அப்படியாக அவனுக்கு இருக்கு. இல்லாவிட்டால் வாழ்க்கையில தோல்விதான் வரும். நீ அடைந்த வீழ்ச்சிக்கு, தோல்விக்கு காரணம் எடுத்துப்பார். வேற யாரையும் நீ குற்றம் சுமத்தாத. இந்த பிரேயர் லைஃப் இல்லாம போயிருக்கும், இந்த ஜப வாழ்க்கை இல்லாம போயிருக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனாலதான் வீழ்ச்சி வந்திருக்கு. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, எனவே இந்த நாட்களிலே பாருங்கள், இதை பார்த்த உடனே பாருங்கள் என்ன உண்டாக்கி. தொடர்ந்து வாசியுங்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார். அப்படி பார்த்து கையோட அந்த காட்சி முடிந்த உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயபக்தி உண்டாயிட்டு பயந்து போயிட்டார்கள். 3 பேர் மோங்குப்புற விழுந்து, இப்படியே மோங்குப்புற விழுந்துட்டார்கள். பார்க்க முடியாமல் போய் மோங்குப்புற விழுந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி பேசுன்னு சொல்லுகிறாரோ. அவங்களுக்கு ஒரு கூடாரம், டென்ட், இவங்களுக்கு ஒரு டென்ட், அவங்க ஒரு டென்ட் அடிச்சு அங்கே இருப்போம், மலைக்கு மேல இருப்போம்னு சொல்லி அப்படியான ஒரு என்ன சொல்றன்னு தெரியாம வார்த்தையினால தடுமாற்றம் உண்டாகிறது. பயபக்தி உண்டாகும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், ஜெபிக்கிற மனுஷனாய் இருப்பாய் என்று சொன்னா நிச்சயமாய் எல்லாருடைய கண்களும் ஒரு பயபக்தி உனக்கு உருவாகும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவர் ஜெபிக்கிற மனுஷன் தான், நல்ல ஆண்டு ஜெபிக்கிறார். அப்ப அவருக்கு சாட்சியை வாசிச்சேன். அவர் இப்போ என்னண்டா போய் ஏர்போர்ட்ல போயிட்டு, அதாவது எல்லாரும் கியூவா இருக்கும் பொழுது போய் லக்கேஜ் கொஞ்சம் கூட தான் அவருக்கு கொண்டு போயிட்டது. இனி லக்கேஜ் கூடன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணுவார்கள். ஐயோ என்ன செய்யறது, போட்டு தந்தவர்கள் விட்டுட்டு போயிடாது, கொண்டு போக வேண்டுமே. அப்போ கவுண்டர்ல ஒரு பெண்மணி, அப்போ அவள் தான் அந்த செக் பண்ணி கொண்டிருக்கிறார். லக்கேஜை போடுங்க. மற்ற ஆக்களோட எல்லாம் எரிஞ்சு விழுந்தா, என்ன இவ்வளவு கொண்டு வரீங்க, எடுங்க ஹேண்ட் பேக் போடுங்க, ஹேண்ட் லக்கேஜை கூடி போச்சு, ஒரு கிலோ கொண்டு பாசல போடுங்க, போய் யாரும் காசு கட்டுங்க, பில்லை கொண்டு வாங்க. அநேக பேருக்கு நடந்து கொண்டிருக்கு. இவர் போய் இப்ப நல்ல ஜவுவீரன் தான், தனக்கும் அப்படி இருக்கு, தன்னையும் திருப்புவாள் நெச்சு கொண்டு போய் லக்கேஜை வச்சு போட்டு ஒரு வார்த்தை தான், குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ கேட்டார். அவ்வளவு என்ன கேட்டார்? குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ. அவள் சொன்னால் இத்தனை பேர் வந்து போய் செக் பண்ணிட்டு போறாங்க. இந்த குட் மார்னிங் அவங்களும் சொன்னாங்கதான், நீ ஒரு குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ கேட்டு எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு, இவ்வளவு நிம்மதியா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. பை லக்கேஜ் எவ்வளவு, சரி போ அனுப்பியாச்சு, போ இந்த லக்கேஜ் போயிட்டு. அது சாட்சிக்கு சொல்றேன். அந்த வார்த்தை, ஜெபிக்கனுடைய வார்த்தை இருக்கிற கிருபை, அந்த வல்லம் அவருடைய உள்ளத்தை தொட்டோடனே அந்த சந்தோஷத்துல சரி போ நான் போட்டு வரேன் அப்படியா அக்செப்ட். பாத்தீங்களா, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்பு வாசிச்ச சாட்சிகள். ஆண்டவரை ஊக்குவிப்பார். ஜெபம் பண்ண, ஜெபிக்கிறவனாயிரு, ஜெபம் பண்றவனாயிரு. பிரேயர் தான் வாழ்க்கையில தேவை. பிரேயர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று. இங்க வந்திருக்க நீங்க யாரா இருந்தாலும்
இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. உங்களுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். உங்களுடைய மன்றாட்டை கேட்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். கடவுள் ஆண்டு உயிரோடு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவர் நானும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். நீ அப்படி இப்படி உங்க வார்த்தை அது இல்லை, ஜெபிச்சா போதும். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னது அவர்தான். நம்மை கூப்பிட சொன்னவர் அவர்தான். அப்புறம் கூப்பிட சொல்லி போட்டு நான் கேட்க மாட்டேன் காதை பொத்துவாரா? இல்ல. விண்ணப்பம் பண்ணு என்று சொன்னவர், மன்றாடுன்னு சொன்னவர் அவர்தான். என்ன வேணுமோ கேள், நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன், நாம மகிமைக்கால் செய்வேன் சொன்னது அவர்தான். நான் சொல்ல, எந்த ஒரு மனுஷனும் சொல்ல, சொன்னதை இவர்தான், கடவுள் தான், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப என்னன்னு சொல்லுவார்? கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னது யார்? அவர்தான் சொன்னார். இது எந்த உலக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்னதில்லை, புட்டின் சொன்னதில்லை, இந்த ஜனாதிபதி சொன்னதில்லை, சொன்னது அவர்தான். வானத்தை பூமியை படைச்சவர்கள் சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னதும் அவர்தான். ஏப்பா தட்டாம இருக்கிறார்? ஏப்பா கேட்காம இருக்கிறார்? தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. அப்ப ஏன் தேடாம இருக்கிறார்? என்னை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள் என்றார். தேடு, கூப்பிடு, மன்றாடு, விண்ணப்பம் பண்ணு. இதை ஆண்டவர் சொல்லி வச்சுக்கும் பொழுது நாங்க கேட்காம வாய மூடிக்கொண்டிருந்தா, நாங்க வேற மக்களிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தா, அவரை கேட்காம தூர போனா என்ன நடக்க போகுது? ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட நீ போகணும்? மற்றா கட்டு ஓடி போகணும்? நேர ஆண்டு வாங்க, விஷயம் முடிஞ்சது. உன்னுடைய ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டாரா? நீ கேட்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும், யாருக்கு? காக்கை குஞ்சுக்கும் சாப்பாடு கொடுக்கிறார். ஒரு குருவி கத்துனா சாப்பாடு கொடுத்துட்டு போறார். ஒரு காக குஞ்சுக்கும். இப்போ தம்முடைய சாயில படைக்கப்பட்ட நீ கூப்பிடும் பொழுது கேட்காம போவாரா? ஒரு மனுஷன் கூப்பிடும் பொழுது, அவன் பசியினால் உன்னோட தேவைக்கா நீ அழுது கூப்பிடும் பொழுது கேட்கவில்லையா? வேத்தெடுத்து வாசிச்சுப்பார். எத்தனை பேர் அழுது கூப்பிட்டார்கள், அதுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு என்னை எல்லா இடத்திலிருந்து நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், பரதேசியை திடீர் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனை விடுவித்தார். ஆபத்திலிருந்து விடுவிச்சு விட்டார்கள். கூப்பிடு, இந்த நாளில் ஜெபம் ஆண்டவரத்துக்கு வந்து தனியை ஜெபம், அறைக்குள்ள போங்க, ஒரு தனிமையான நேரத்தை எடுங்க. அது எனக்கு கடவுளுக்கு உள்ள நேரம். அங்க போய் அவரோட ஜெபம் என்ன மனதில் வருதோ அவருக்கு சொல்லு. மனம் திறந்து பேசு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை கும்பிட வேண்டும். உண்மையாக பேசு, சொல். ஆண்டவரை எனக்கு இப்படி இருக்கு ஒரு காரியம், நான் இப்படி இருக்கிறேன், உங்களால் முடியும் நான் நம்புறேன், நீங்க ஏதாவது செய்ய முடியும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அவருடைய கதை, உனக்கு பதில் வரும். உனக்கு பதில் கிடைச்சியா? பதில் கொடுக்கிறது அவர் தான். நிறைய பேரை நான் சொல்லிக்கொண்டே போவேன். பாருங்கள், 2 பேதுரு 1 அதிகாரம் நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 1 16 வசனத்தை வாசி பாருங்கள். 2 பேதுரு 1 16 வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. பாருங்க, அந்த மருவமனையில இருந்த 3 பேர்ல ஒருவர் இந்த ஒரு நிருபத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். நாங்க இந்த தந்திரமான கட்டுக்கதைகளை, இப்ப நாங்க எழுதி வச்ச இந்த கதையெல்லாம் அந்த பொய் ஆண்டவரை பற்றியுள்ள கட்டுக்கதைகளை பின்பற்றினாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை, யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை, மாட்சிமை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வருகை உங்களுக்கு அறிவித்தோம். 18 அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில், எங்க இப்ப நான் வாசிச்சோமே, மலை உச்சியில் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அது சொல்ற, நாங்க இந்த கட்டுக்கதையெல்லாம் இங்க நாங்க புருடா டூப்படிக்கையில போய் சொல்லி இருந்தாங்க. நாங்க கண்ணார கண்ட காட்சியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவருடைய மகிமையை நாங்க பார்த்தோம். அந்த பரிசுத்த பர்வத்திலே வானத்திலிருந்து சத்தம் வந்ததை நாங்கள் கேட்டோம். அவருடைய இதெல்லாம் நாங்க பார்த்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாத்தீங்களா அன்பானவர்கள்? பார்த்தீங்களா? எனவே நீங்க நம்புங்க. ஜெபிக்கிறவனுக்கு எல்லாரும் அடையாளம் காணும். நீ ஜெபிக்கிற பிரேயர் மேன், உங்களுடைய முகம், உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்கு. கர்த்தருடைய ஒளி உள்ள முகத்துல வரும்.
ஜீவ ஒளி உடைய முகத்திலே பிரகாசிக்கும். தேவ சமாதானம் உடைய முகத்திலே புன்சிரிப்பா தெரியும். என்ன துன்பம் துக்கம் வந்தால் நீ அசைய மாட்டாய். தாங்கிக் கொள்ள பலன் கிடைக்குது, தைரியம் கிடைக்குது. இதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி கிடைச்சது? ஜெபத்துல கிடைச்சது. ஜெயிப்போமா? எழுந்திருப்போம். சுருக்கமாக நாம் இந்த அருள் வாக்கை, அருள் உரையை நாம் முடித்துக் கொள்வோமாக. நீங்கள் கண்களை மூடி இருக்கும் பொழுது நாங்கள் தியாகம் பண்ணுவோம். நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைந்து போயிருக்கலாம். ஒரு காலத்திலே நீ நல்ல ஜெபிக்கிறவனாய், தேவ சமூகத்திலே அதிக நேரம் செலவழிக்கிறவனாய் நீ இருந்திருக்கலாம். இன்றைக்கு குறைந்து போச்சு இருக்கலாம். சொத்து போகாது. திரும்பவும் நீ அந்த இடத்துக்கு வரலாம் என்பதற்காக இந்த அருளை வருகிறது. ஒருவேளை நீ ஜெபிக்காதவனாகவே இருந்திருக்கலாம். இன்றைக்கு தொடர்ந்து உன் வாழ்க்கையிலே பிரேயரை மையமாக வச்சுக்கணும். அது உயிர் நாடி ஜீவன். நல்ல பிதாவோடு கடவுளோடு பேசு, கதை ஐக்கியப்படும், வேதத்தை வாசி. உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நீயே காண்பாய். இது எல்லா அநேக பக்தருடைய வெற்றி ஜீவன் செய்த பக்தருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு வாசிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாருமே பிரேயர் லைஃப் தான். ஜெபத்தாளர் அவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள். பிசாசுகள் ஓடி இருக்கு. அப்போஸ்தலர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய சீடர்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். அந்த இடத்துல 2 அனனியா சப்பீரா காசை ஏமாற்றி பொய்யை சொல்லி போட்டு வித்தப்பாசை ஏமாற்றி வந்தார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன நடந்தது? மரணம் நடந்தது தெரியும் உங்களுக்கு. அவர்கள் முன்னுக்கு போய் நிற்க முடியாமல் போயிட்டு, அந்த 2 பேருக்கும் பேதுருக்கு முன்பாக நிற்க முடியாமல் போயிட்டு. இதெல்லாம் ஆதி சபையில நடந்த சம்பவங்கள். எனவே நம்முடைய சபை ஒரு ஜெபிக்கிற சபையா இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருக்கணும். எத்தனை குடும்ப ஜெபம் நடக்குது வீட்டுல? எத்தனை பிள்ளைகள் வந்து கலந்து கொள்கிறார்கள்? எத்தனை பேர் தனியே ஜெபிக்கிறீர்கள்? சபையாக உபவாச கூட்டத்துக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? உபவாச கூட்டம் பண்ணா எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணுகிறீர்கள்? வருகிறோம் பாருங்கள். மற்ற எல்லா இடத்துக்கும் போக நேரம் இருக்கும், வேலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஜெப நேரம் என்ற உடனே நமக்கு அது ஒரு கலைப்பு வேணா. அறிக்கை செய்வோம். ஜெயிப்போமா? பிதாவே, இந்த மத்தியான வேளையிலும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மோடு உள்ள ஐக்கியம், ஜெப வாழ்வு, பிரார்த்தனை வாழ்வு, பிரார்த்தனை கூட்டுறவு வாழ்வு, இது எல்லாமே குறைந்து போய் நாங்கள் ஏனோ தானோ என்று ஒரு கடமைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறி உண்மையாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறவர்களாக, ஜபிக்கிறவர்களாக, விண்ணப்பிக்கிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்கும்படி செய்யும். இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிற கைகள் கால்களை உறுதிப்படுத்துவீராக. மூசியிலே முகத்திலே காணப்பட்ட வெளிச்சம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகத்திலே காணப்பட்ட வெளிச்சம், இன்னும் அநேக பக்தருடைய பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வெளிச்சங்கள், தைரியங்கள். எவ்வளவு சோதனை, கஷ்டம், துன்பம் வந்ததும் தைரியமாய் அவர்களை சந்தித்த அந்த தைரியமும் வீரமும் அந்த ஜெப வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு உண்மை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அவருடைய வேண்டுதலை கேட்டு நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அதிசயம் செய்வீராக. என்னென்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவு ஆண்டவரை அவர்கள் நிறைவாகட்டும். ஆண்டவர், இந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொடுங்க. அவங்களுக்கு பாவங்களை மன்னியுங்க, குறைகளை மன்னியுங்க. ஆண்டவரே, அவர்கள் எதை கேட்டால் இன்றைக்கு அதை செய்து கொடுக்க பிரார்த்திக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக கூப்பிட சொன்னவர் நீங்கள் அல்லவா ஆண்டவரே, கேட்க சொன்னவர் நீங்கள் அல்லவா ஆண்டவரே, விண்ணப்பிக்க சொன்னவர் நீங்கள் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே,
எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய என்ன தேவையோ இப்ப கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நாங்க ஜெபம் பண்ணி கொண்டு போறோம். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, மனதாலேயாவது கேளுங்க, இப்பொழுது கேளுங்க. ஆண்டவரே கூப்பிட சொன்னவர் கேட்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தை நீர் எனக்கு அனுப்பியிருக்கிறபடியினால, இந்த காதுகள் கேட்டு சொன்னபடியினால, இதோ நான் உண்மை நோக்கி பார்த்து இந்த காரியம் அல்லது காரியங்களை நான் விண்ணப்பிக்கிறேன். இப்பக்கள் நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். நீங்கள் நான் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவர்பட்டு ஜெயிப்போம். பிதாவே, இந்த நாளிலும் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியத்தை உள்ளத்திலேயோ உதட்டில் இருந்தோ ஆண்டவரே இவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தரே நீர் மகிமையாய் அவர்களை சந்திக்கும்படி நான் விண்ணப்பிக்கிறப்பா. ஆண்டவரே, பிரேயர் ஜெப வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபித்த பின்புதான் ஆண்டவரே நீங்கள் பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் ஊழியத்தில் புறப்பட்டு போன வாழ்க்கையை நாங்கள் காண்கிறோம். தேவகுமாரனாகிய உமக்கே ஆண்டவரே ஜெப வாழ்க்கை அவசியமானால் மனுஷர்களாக நமக்கு எவ்வளவு அவசியம். இந்த நாளிலும் இதை விசுவாசித்து தேவனோடு உள்ள உறவு ஜெபமே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் ஜெப வாழ்க்கை என்பதை அன்புபடியால் ஜெபமே ஜெயம் என்றபடியினால் வெற்றி என்றபடியினால் இன்றைக்கு பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை இன்றைக்கு கேட்டருளி அப்பா. இவர்களுடைய தட்டுகிற கதவை திறந்தருளி ஆண்டவரே அந்த ஆசையை கொடுங்க ஆண்டவரே. அந்த காரியங்களை வாய்க்கப்படுவீராகப்பா ஆண்டவரே. இந்த நாளும் அதை இன்னும் கிட்டி சேர்க்க அற்புதம் நடக்க, அதிசயம் நடக்க, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நான் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படிப்பட்ட மூடப்பட்ட கதவானாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் வடக்கை பார்த்து கொடு, தெற்கை பார்த்து வைத்திராதே என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அது கிடைக்கிறதப்பா. உடைய கைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே கட்டளை எழுதுவீராகப்பா. பிள்ளைகளிடம் ஜெபத்தை கேட்பீராக. இன்றைக்கு கண்ணீர் துடைக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இன்றைக்கு இருதயம் ஆண்டவரே சந்தோஷப்பட்டு பூரிக்கு வந்தபடி பூரிப்போடு போவார்களாக, புது நம்பிக்கையோடு போவார்களாக. வானத்தை பூமியும் படைத்தபடி ஒத்தாசை உனக்கு வரும் என்றபடி உதவி வரும் ஆண்டவரே. ஒத்தாசை வருவதாக. வானத்தை பூமியை படைத்த கடவுளே, எங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஒத்தாசையை கொடுத்தவர்களே எங்கள் ஜனங்களை ஆதரித்து நடக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமா. தைரியமா போ. வீட்டில் போய் ஜெபம் பண்ணிப்பான். கடவுளோடு பேசி பாருங்க வாழ்க்கையில் இருக்கிறது சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒரு பாடலை பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
பார்த்தீங்களா அன்பானவர்களே, எல்லாம் தேவனால் கூடும், கடவுளால் கூடும், அது அவருக்கு எல்லாம் கூடும். ஆனால் அதை செய்ய வைக்கிற பொறுப்பு நம்முடையதுதான். ஆண்டவரே எல்லாம் கூடும், திருமணமா எல்லாம் கூடும், வீடா அவரால் கொடுக்க கூடும், பிள்ளையா குட்டியா எல்லாம் அவரால் கூடும், வேலையா எல்லாம் அவருக்கு கூடும், உயர்வா எல்லாம் அவரால் கூடும். தாராளமா அவரை நோக்கி கூப்பிடு, அவர் மட்டுமே நோக்கி கூப்பிடு. நல்ல ஆண்டு நோக்கி பார்ப்போம். காரியத்தை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கு. பெரிய ஆயுதம் எங்கே இருக்கு? நம்முடைய நாட்டில் இருக்கு. ஜெபம். கூப்பிடு, ஜெபம் பண்ணு, மன்றாடு, துதி, புகழ், பேசு. பெரிய காரியத்தை கண்டுகொள். பெரிய காரியங்களை செய்வார் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்ல வச்சிருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண, நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். கூப்பிடு, பேசு, கதை, ஜெபம் பண்ணு. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பாத்தீங்களா, அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்றபடியா தான் அந்த மர்வமனையில் அப்படியே முகமெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. 40 நாள் தேவ சமுத்திரே உண்ணாம புசிக்காம மோசே இருந்தா அவனுக்கும் பிரகாசிச்சது. நம்முடைய ஜெபமும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி 10 நிமிஷம் எல்லாம் கூட்டிக்கிட்டு போகும். ரைட். அடுத்ததா நாங்கள் கர்த்தருடைய ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறவர்கள், நன்றி சொல்றவர்கள் சுருக்கமாக ஜெபிச்சுக் கொள்ளுங்க. மிச்ச காரியத்துக்கு போவோமாக. ஜெபியுங்கள். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள எங்களுடைய தாப்பரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தினத்திலும் நீங்கள் பேசின வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதோ உங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை சொன்னவரே. அப்பா, சில நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலும் இதோ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படியா எங்களுக்கு ஆலோசனை செய்தவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்றவரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்றவரே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே. இதோ ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கிறதாய் ஆண்டவரே நாங்கள் வாழ, ஆண்டவரே வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய இருதயமாகிய ஆண்டவரே நல்ல இருதயத்திலே நிலத்திலே விழுந்து 100 தனையாய் 60 தனையாய் 30 தனையாய் பலன் தந்து எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ, நீங்க விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையை கொடுத்த பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே நல்ல பிரயோஜனமாய் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே.